வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க் சைட். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூஃப் காங்கிரீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து எல்லா மெட்டீரியலுமே டோட்டலாக லிஸ்ட்டு கணக்கு கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக நீங்கள் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ சைட்டில் எல்லா ஒர்க்கும் கம்பி ஒர்க்கு எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருந்தோம். ஸோ கம்பி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ மெட்டீரியல் எல்லாம் மேலே ஏற்றிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலும் சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல் எல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் பாக்ஸ், ஸ்பாட் பாக்ஸ், ஸோ எல்லாமே பிவிசி பெண்டில் ஒரிஞ்சு பெண்டில் ஒரு 60 பெண்டு கொடுத்துருக்கோம், முக்கால் பெண்டில் ஒரு 60 பெண்டு, பிவிசி பேஸ்ட் வாங்கியிருக்கோம், இன்சேர் பண்ணுறதுக்கு 1 டேப் வாங்கியிருக்கோம். பைப் பார்த்தீங்கன்னா ஒரிஞ்சு பைப்பில் ஒரு 50 லென்த் கொடுத்துருக்கோம், முக்கால் இன்ச்சு பைப்பில் ஒரு 40 லென்த் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2mm தான் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ரூஃப் காங்கிரீட்டாக இருந்தாலும் சரி, லிண்டல் காங்கிரீட்டாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2mm பைப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மார்க்கிங் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மார்க்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீட்டில் வந்து எத்தனை ரூம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஹாலு, கிச்சனு, டைனிங்கு, ஸோ அதெல்லாம் முன்னாடி வந்து போட்டி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. படி ரூம் பார்த்தீங்கன்னா உள்ளே வருது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எல்லாமே மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா காட்டு சென்டர் பண்ணி ஒரு ஃபேன் பாக்ஸ் கொடுக்குறோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க, 4 ஸ்பாட் லைட்டும் கேட்டிருக்காங்க. டைனிங்கில் ஒரு ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க, கிச்சனில் ஒரு ஃபேன் பாக்ஸ், போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாக்ஸ், 4 ஸ்பாட் லைட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹால் எல்லாமே மார்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபேன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடி கொடுத்துட்டு மீதி இருக்கிறது ஈவன் பண்ணி ஒரு ஃபேன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தமாகவே 2 ஃபேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபேன் வந்து சேனலராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 3 ஃபேன் பாக்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக ஒரு ஃபேன் பாக்ஸ் சென்டராக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை 2 ஃபேன் யூஸ் பண்ணிட்டு சென்டரில் சேனலர் கொடுத்தாலும் சரி, அதனால் 3 ப்ரொவிஷனாக கொடுத்துறோம். ஸோ ஹாலோட அளவு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16க்கு 10 தான் இருக்குது. ஸோ அதனால் 1 அடிக்கு மார்க் பண்ணி நம்ம இந்த ஸ்பாட் லைட் கொடுத்தாவே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ அதனால் 4 கார்னருக்குமே 1 அடி நம்ம பிளான் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஸ்பாட் லைட் லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. ஹாலில் பார்த்தா டிவி பாயிண்ட்டும் கேட்டிருந்தாங்க, இன்டர்நெட் லைனும் கேட்டிருந்தாங்க, அதுக்கு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டிவி ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க, இன்டர்நெட் லைன் கேட்டிருக்காங்க, அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டிங் எல்லாமே லைன் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெடி பண்ணியாச்சு. 4 கார்னருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம், போர்ட்டிகோல ஒரு கேமரா, 5 கேமரா மொத்தமும் பிளான் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் டைம் ஸ்டார்ட் பண்ணி தான் நைட் ஒர்க் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா பகலில் வேறு இடத்துல கொஞ்சம் ஒர்க் அர்ஜென்ட்டாக இருந்துச்சு, அதனால் ஈவினிங் டைம் வந்து இந்த பிளான் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து காங்கிரீட் ஒர்க்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிபி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலுடைய மெயின் டோர் பேக் சைடில் தான் நமக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாமே ட்ராப் ரெடி பண்ணிட்டு நம்ம மெயின் லைன் எல்லாமே ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போர்ட்டிகோல பார்த்தீங்கன்னா சென்டர் ஒரு ஃபேன் பாக்ஸ் கொடுத்துட்டு 4 பக்கம் 4 ஸ்பாட் லைட் கொடுத்தாச்சு. அதே அளவில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அடி தான் கொடுத்துருக்கோம். ஸோ எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் ஒன்று காமிச்சிருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜங்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு காங்கிரீட் ஒர்க்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோ இருக்குன்னு பாருங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ.